இன்னைக்கு நம்ம கிளாஸ் 9 மேக்ஸ்ல சிபிஎஸ்இ ட்ரையாங்கிள்ஸ்ல உள்ள 7.1ல உள்ள ஃபர்ஸ்ட் சம் வந்து பார்க்கலாம். In triangle ACBD, AC equal to AD and AB bisect angle BC. Show that triangle ABC congruent triangle ABD. Can you say about BC and BD? இப்போ வந்து ஒரு குவாட்ரிலேட்டரல் கொடுத்துட்டாங்க, ACBD அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதுல வந்து அவங்க வந்து given என்ன கொடுத்துட்டாங்கன்னா AC equal to AD அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இப்ப ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் இந்த இதுல வந்து CAB அப்புறம் BAD இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ்ல வந்து நமக்கு வந்து இந்த அதாவது AB வந்து பைசெக்ட் ஆங்கிள் A. இந்த ABங்கிற லைன் வந்து ஆங்கிள் A, இது வந்து ஆங்கிள் A. இந்த ஆங்கிள் ஏவை வந்து பைசெக்ட் பண்ணிருக்கு. இந்த ஏபிங்கிற லைன் வந்து ஆங்கிள் ஏவை வந்து பைசெக்ட் பண்ணிருக்கு. பைசெக்ட்னா இது ரெண்டையும் ஈக்குவலா வந்து ஸ்பிளிட் பண்ணிருக்கு, ஈக்குவலா இருக்கும். இதுல என்ன இதோ அதே தான் வந்து இங்கேயும் இருக்கும். ஸோ ஏபி வந்து ஏபிங்கிற லைன் வந்து ஆங்கிள் ஏ வந்து பைசெக்ட் பண்ணிருக்கு. இப்ப கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கிவன் AC equal to AD. இப்ப இந்த டயக்ராம்ல வந்து இந்த ஆங்கிள் வந்து நம்ம CAB அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். DBAD CAB angle CAB equal to angle BAD. இதுல வந்து AB பைசெக்ட் பண்ணிருக்கு, ஆங்கிள் ஏவை வந்து பைசெக்ட் பண்ணிருக்கு. ஸோ அதெல்லாம் AB bisects angle A to prove. நம்ம என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? ஆங்கிள் ABC congruent angle ABD. இப்ப proof. In triangle ABC and ABC and BAD. In triangle ABC and triangle ABD. இப்ப இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ்லயுமே வந்து எது காமன் சொல்லிட்டாங்க? AB வந்து காமனா இருக்கு. இந்த ABCங்கிற ட்ரையாங்கிள்லயும் ABDங்கிற ட்ரையாங்கிள்ஸ்ல வந்து ABங்கிறது காமன். AB equal to AB இது வந்து காமன். இப்ப ஆங்கிள் CAB equal to angle BAD. இப்ப இதுல வந்து நம்ம வந்து ஆங்கிள் ABC கான்கிரண்ட் நம்மள வந்து என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? ட்ரையாங்கிள் ABC கான்கிரண்ட் ட்ரையாங்கிள் ABD இது வந்து கான்கிரண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கான்கிரண்ட் நம்ம ப்ரூவ் பண்ணா நமக்கு 3 கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். இப்ப CABங்கிற ட்ரையாங்கிள் வந்து இந்த சைடு ஆங்கிள் சைடு ஆங்கிள் சைடு. அதே மாதிரி BADலயும் வந்து சைடு ஆங்கிள் சைடு. அப்ப SAS அந்த SAS கான்கிரன்ஸ் ரூல் வந்து நமக்கு இதாகுது. அந்த 3 கண்டிஷன்ஸ்மே வந்து நமக்கு வந்து இதாகுது. அதனால சைடு ஆங்கிள் சைடு CABல இந்த ட்ரையாங்கிள்ல வந்து சைடு ஆங்கிள் சைடு, அதே மாதிரி BADலயும் வந்து சைடு ஆங்கிள் சைடு, இது மூணுமே வந்து ஈக்குவலா இருக்குது. அப்ப ட்ரையாங்கிள் ABC, அப்ப நம்ம இதை வந்து ட்ரையாங்கிள் ABCயையும் ட்ரையாங்கிள் ABDயும் வந்து நம்ம SAS ரூல் படி கான்கிரன்ஸ் ரூல் படி இது வந்து இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ. அதனால
SAS congruence rule. இப்ப வேற என்ன சொல்லிருக்காங்க, BC and BD. இது வந்து இந்த இதை பத்தி நீங்க வந்து என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. BC BD இது வந்து என்னன்னா கரஸ்பாண்டிங் சைட்ஸ். BCயும் BDயும் வந்து கரஸ்பாண்டிங் சைட்ஸ். அப்ப BC equal to BD இது வந்து CPCTன்னு நம்ம சொல்லிடலாம். CPCTனா என்னன்னா corresponding parts of congruent triangle. இது ரெண்டும் corresponding sides. BC and BD வந்து corresponding sides. CPCT. அப்ப corresponding parts of congruent triangle. அப்ப BC and BD இது வந்து என்னன்னு சொல்லியாச்சு, corresponding sides equal. Corresponding sides are equal. In a quadrilateral ACBD, AC equal to AD, AB bisects angle A. Show that triangle ABC congruent triangle ABD. இது வந்து நம்ம congruent நம்ம சொல்லியாச்சு. இதுல given என்ன கொடுத்திருக்காங்க, AC equal to AD. இப்ப CAB ன்னு எடுத்துக்கிறோம், BAD. இதுல வந்து ஆங்கிள் இந்த லைன் ABங்கிறது வந்து பைசெக்ட் பண்ணிருக்கு, ஆங்கிள் ஏவை வந்து பைசெக்ட் பண்ணிருக்கு. பைசெக்ட்னா ஈக்குவலா வந்து ஸ்பிளிட் பண்ணிருக்கு, ஈக்குவலா வந்து இதை பிரிச்சிருக்கு, ஆங்கிள் ஏவை வந்து பிரிச்சிருக்குது. டு ப்ரூவ் ட்ரையாங்கிள் ஏபிசி கான்கிரண்ட் ட்ரையாங்கிள் ஏபிடி. இப்ப இதுல வந்து ஏபிசிக்கும் ஏபிடிக்கும் வந்து ஏபி வந்து காமனா இருக்குது. ஸோ அதான் எழுதியிருக்கோம். சிஏபி ஈக்குவல் டு பிஏடி. இதுல வந்து இந்த ஏபிங்கிற லைன் வந்து பைசெக்ட் பண்ணிருக்கு, ஏவை வந்து ஆங்கிள் ஏவை வந்து பைசெக்ட் பண்ணிருக்கு. இப்ப இந்த SAS கான்கரன்ஸ் ரூல் இதுல வந்து அந்த 3 கண்டிஷன்ஸ் இது பண்ணாதான் இது வந்து நம்மளால கான்கரண்ட் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். சோ இந்த CABங்கிற அந்த ட்ரையாங்கிள் வந்து சைடு ஆங்கிள் சைடு, அதே மாதிரி BADலயும் வந்து சைடு ஆங்கிள் சைடு வந்து காமனா இருக்கும். சோ கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. சோ SAS கான்கரன்ஸ் ரூல் ட்ரையாங்கிள் ABC கான்கரண்ட் ட்ரையாங்கிள் ABD. இப்ப வந்து BC அண்ட் BD வந்து சொல்லுங்க அப்படின்னு இருக்காங்க. கேன் யூ சே அபவுட் அதையும் சொல்லிருக்காங்க. சோ BCயும் BDயும் வந்து கரஸ்பாண்டிங் சைட்ஸ். சோ CPCT கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்கரண்ட் ட்ரையாங்கிள். இது இந்த BCயும் BDயும் வந்து கரஸ்பாண்டிங் சைட்ஸ். சோ அது வந்து ஈக்குவல். இன்னைக்கு நம்ம கிளாஸ் 9 NCERT மேத்ஸ் சாப்டர் 7 ட்ரையாங்கிள்ஸ்ல எக்ஸசைஸ் 7.1ல செகண்ட் சம் வந்து பார்க்கலாம். ABCD is a quadrilateral in which AD equal to BC and angle DAB equal to angle CBA. எதை நம்ம வந்து என்னதெல்லாம் நம்மள வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ABD ட்ரையாங்கிள் ABD congruent BAC, அதுக்கப்புறம் BD equal to AC, ஆங்கிள் ABD equal to ஆங்கிள் BAC. இதை வந்து நம்மள வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இதுல என்னன்னா ஆங்கிள் DAB ஈக்குவல் டு ஆங்கிள் CBA இது வந்து ஈக்குவல்னு வந்து சொல்லிட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிடலாம். கிவன் வந்து AD equal to BC இது வந்து கிவன். அப்புறம் வேற எதுன்னு கிவன் கொடுத்துட்டாங்க, ஆங்கிள் DAB equal to ஆங்கிள் CBA. டு ப்ரூவ் எதை வந்து நம்மளை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரையாங்கிள் ABD கான்கிரண்ட் ட்ரையாங்கிள் BAC, அதுக்கப்புறம் BD equal to AC. ஆங்கிள் ABD equal to ஆங்கிள் BAC. ப்ரூஃப் போயிடலாம். இப்ப இன் ட்ரையாங்கிள் ABD and
triangle BAC. Triangle ABD and triangle BAC. ஓகேவா? triangle ABD, triangle BAC. இப்போ இதுல வந்து ABD இதை தனியா எடுத்து டிரா பண்ணியிருக்கிறேன். ABC இதையும் நான் தனியா எடுத்து நான் டிரா பண்ணியிருக்கேன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. ABD ட்ரையாங்கிள் ABC, இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கா. இதுல வந்து AD ஈக்குவல் டு BCன்னு அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க. ஏன்னா இது வந்து AD ஈக்குவல் டு BC, இது வந்து ரெண்டுமே வந்து கரஸ்பாண்டிங் சைட்ஸ். ADயும் BCயும் வந்து கரஸ்பாண்டிங் சைட்ஸ். AD ஈக்குவல் டு BC இது வந்து கிவன், அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க. ஏன்னா இது வந்து கரஸ்பாண்டிங் சைட்ஸ். AD ஈக்குவல் டு BC, ADயும் BCயும் வந்து கரஸ்பாண்டிங் சைட்ஸ். இது வந்து கிவன். நெக்ஸ்ட் ஆங்கிள் DAB ஈக்குவல் டு ஆங்கிள் CBA, இதுவும் வந்து கிவன், அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க. இப்ப இந்த ஆங்கிள் DABக்கும் ஆங்கிள் DABக்கும் ஆங்கிள் CBAக்குமே வந்து ABங்கிறது வந்து காமன். இதை வந்து நம்ம வந்து AB ஈக்குவல் டு BA அப்படின்னு எழுதணும். AB ஈக்குவல் டு BA இது வந்து காமன், இதை வந்து நம்ம எழுதணும். இந்த ஆங்கிள் DABக்கும் CBAக்கும் வந்து இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே வந்து AB வந்து காமன். ABங்கிறது காமன். ஆனா AB ஈக்குவல் டு BA அப்படின்னு தான் எழுதணும். AB ஈக்குவல் டு BA அப்படின்னு தான் நம்ம எழுதணும். இப்ப இதுல வந்து கரஸ்பாண்டிங் சைட்ஸ், இந்த இதை வந்து நம்ம ADயும் BCயும் வந்து நம்ம கரஸ்பாண்டிங் சைட்ஸ்ன்னு சொல்றோம்ல, இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ஒரு இது சொல்றேன். இப்ப AD இப்படி இருக்கா, AD இதே இதுல தான் BCயும் இருக்கும். AD இதே இதுல தான் வந்து BC இதே அந்த இதுல தான் இருக்கும். AD BC. ஸோ இது வந்து இப்படி இருந்ததுனாலே வந்து கரஸ்பாண்டிங் சைட்ஸ். உங்களுக்கு வந்து இந்த ADயும் BCயும் கரஸ்பாண்டிங் சைட்ஸ்ன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னாக்க இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். AD அதே பிளேஸ்ல தான் இருக்கும், Bயும் Cயும். ஸோ இது வந்து கரஸ்பாண்டிங் சைட்ஸ். இதுவும் கிவன் கொடுத்துட்டாங்க. இப்போ ட்ரையாங்கிள் ஆங்கிள் DAB ஈக்குவல் டு ஆங்கிள் CBA இதுவும் வந்து கிவன் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே வந்து ABங்கிறது காமன். ABங்கிறது காமன். இதை வந்து AB ஈக்குவல் டு BA அப்படின்னு தான் வந்து எழுதணும். இப்போ அடுத்து என்ன வந்து சொல்றாங்கன்னா, ட்ரையாங்கிள் ABD கான்கிரண்ட் ட்ரையாங்கிள் BAC, இதை வந்து கான்கிரண்ட்னு நம்மளை வந்து சொல்றாங்க. ஸோ இதுல வந்து SAS கான்கிரன்ஸ் ரூல் தான். இது வந்து ஆங்கிள் DABல வந்து இது வந்து சைடு, இது வந்து ஆங்கிள், இது வந்து சைடு, இது ஆங்கிள், இது சைடு. DABல வந்து இது வந்து சைடு, இது ஆங்கிள், இது சைடு. அதே மாதிரி BACல வந்து எது வந்து சைடு, இது வந்து சைடு, ஆங்கிள், சைடு, ஆங்கிள், இது சைடு. இந்த ட்ரையாங்கிள் வந்து இது சைடு, இது ஆங்கிள், சைடு. ஸோ இதுல வந்து சைடு, இது வந்து ஆங்கிள், இது வந்து சைடு. ஸோ SAS கான்கிரன்ஸ் ரூல். ஸோ அதுபடி இது வந்து 3 கண்டிஷன்ஸ்மே வந்து சைடு, ஆங்கிள், சைடு. இது வந்து ப்ரூஃப் ஆயிடுச்சு. சைடு, ஆங்கிள், சைடு. இந்த ட்ரையாங்கிள்ல BACல வந்து இது வந்து சைடு, இது ஆங்கிள், இது சைடு. அப்ப கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ட்ரையாங்கிள் ABD கான்கிரண்ட் ட்ரையாங்கிள்
பிஏசி. இதில் வந்து நம்ம வந்து SAS கான்கிரன்ஸ் ரூல்னு எழுதிடணும். சைடு ஆங்கிள் சைடு வந்து ப்ரூஃப் ஆயிடுச்சு. சைடு ஆங்கிள் சைடு. அதே மாதிரி இதில் வந்து சைடு ஆங்கிள் சைடு. ஸோ SAS ரூல் வந்து சாட்டிஸ்ஃபை. அப்போ ஒரு இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அடுத்தது BD ஈக்குவல் டு AC. இதை வந்து நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணணும். இதை வந்து ஃபர்ஸ்ட்டு ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிடலாம். BD ஈக்குவல் டு AC. இப்போ BD ஈக்குவல் டு AC. இது வந்து BD ஈக்குவல் டு AC. இது வந்து கரஸ்பாண்டிங் சைட்ஸு. அப்போ நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியாச்சு, ஆங்கிள் ABD கான்கிரண்ட் ஆங்கிள் BAC. இது வந்து கான்கிரன்ஸு. இப்போ BD ஈக்குவல் டு AC. இது வந்து கரஸ்பாண்டிங் சைட்ஸ். அப்போ CPCTன்னு எழுதிடணும். CPCTனா கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்கிரண்ட் ட்ரையாங்கிள். கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்கிரண்ட் ட்ரையாங்கிள். இது வந்து CPCT. இதுபடி இது வந்து ஈக்குவல். ஏன்னா BDயும் ACயும் வந்து BDயும் ACயும் வந்து கரஸ்பாண்டிங் சைட்ஸ். இது பாருங்க, இதுலயும் நம்ம பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியலனா BD AC அதே இதில் தான் இருக்கும், அதே பிளேஸில் தான் இருக்கும். ஸோ CPCT இது வந்து கரஸ்பாண்டிங் சைட்ஸ். ஸோ இதுவும் வந்து ஈக்குவல்னு நம்ம சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் ஆங்கிள் ABD ஈக்குவல் டு ஆங்கிள் BAC. ஆங்கிள் ABD ஈக்குவல் டு ஆங்கிள் BAC. இதுவும் வந்து CPCT தான். ஏன்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸும் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். இந்த ஆங்கிள் ABD ஈக்குவல் டு ஆங்கிள் BAC. இதுலேயும் வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஏயும் பியும் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து கான்கிரன்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. இது ட்ரையாங்கிள் ABDயும் ட்ரையாங்கிள் BACயும் வந்து நம்ம கான்கிரண்ட்னு சொல்லியாச்சு. ஸோ இதோட அந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸும் வந்து ஈக்குவல் தான். அப்போ CPCTன்னு போட்டுருணும். ஸோ 1 2 3 இது எல்லாமே வந்து ப்ரூஃப் பண்ணியாச்சு. CPCTனா கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்கிரண்ட் ட்ரையாங்கிள். இப்போ இந்த இதை நம்ம கான்கிரண்ட்னு சொல்லிட்டோம்னாலே இதுவும் இந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ், அதாவது ஏவும் பியும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ், ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் பியும் வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸும் வந்து அப்போ ஈக்குவல் தான். அப்போ இதுக்கும் நம்ம என்ன எழுதிடணும், CPCTன்னு எழுதிடணும். இன்னைக்கு நம்ம கிளாஸ் 9 NCERT சாப்டர் 7ல வந்து ட்ரையாங்கிள்ஸ் எக்ஸசைஸ் 7.1ல தேர்ட் சம் வந்து பார்க்கலாம். AD and BC are equal perpendiculars to a line segment AB. Show that CD bisects AB. இப்போ AB அப்படிங்கிற இந்த ABங்கிற இந்த லைன் செக்மெண்ட்ல வந்து இந்த லைன் செக்மெண்ட்ல இதுல வந்து பெர்பெண்டிகுலர் லைன் வந்து டிரா பண்ணியிருக்காங்க. BC அப்படின்னு வந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வந்து டிரா பண்ணியிருக்காங்க. B வந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன். இந்த ABங்கிற லைன் செக்மெண்ட்ல வந்து Bங்கிற இந்த ஒரு பெர்பெண்டிகுலர் லைனை வந்து டிரா பண்ணியிருக்கிறாங்க. இப்ப ஏல இருந்து ஒரு லைன் வந்து டிரா பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து இங்க ஏல இருந்து ஒரு லைனை வந்து டிரா பண்ணியிருக்காங்க. இது வந்து ADங்கிறது வந்து இது வந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன், இது வந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன், இது வந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன். இந்த ரெண்டு, அதாவது இந்த BC ADங்கிற ரெண்டு பெர்பெண்டிகுலர் லைனுமே வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஈக்குவல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ADயும் BC அப்படிங்கிற இந்த ரெண்டு பெர்பெண்டிகுலர் லைனும் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஈக்குவல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த CD லைன் வந்து ABங்கிற இந்த CDங்கிற இந்த லைன் வந்து ABங்கிற இந்த லைன் செக்மெண்ட்ல வந்து பைசெக்ட் ஆயிருக்கு, பைசெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப BOவும் AOவும் வந்து ஈக்குவலா தான் இருக்கும். ஏன்னா இது ரெண்டும் வந்து பைசெக்ட் ஆகிருக்கிறதுனால இந்த BOவும் AOவும் வந்து ஈக்குவலா இருக்கும்.
இந்த சிடி வந்து ஏபியை வந்து பைசெக்ட் பண்ணிருக்கிறதுனால இங்க வந்து ஒரு ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் ஆகுது, இங்கேயும் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே நம்ம வந்து என்னன்னு சொல்லணும், கான்கிரண்ட் அப்படின்னு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணாதான், இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே வந்து நம்ம கான்கிரண்ட் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணாதான் ஏஓவும் பிஓவும் ஈக்குவல் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிளுக்கு நம்ம வந்து ஒரு பேர் கொடுத்துடலாம். இந்த ட்ரையாங்கிளுக்கு வந்து ட்ரையாங்கிள் பிஓசி. இதுக்கு வந்து இந்த ட்ரையாங்கிளுக்கு வந்து ஒரு பேர் கொடுத்துடலாம், ஏஓடி. ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிடலாமா? given AD equal to BC. அப்ப AD perpendicular to AB. AD perpendicular to AB. அப்பனா that is angle OAD. இது வந்து ஒரு 90 டிகிரி, இது வந்து ஒரு 90 டிகிரி, அதே மாதிரி இதுவும் வந்து ஒரு 90 டிகிரி. இந்த OBCயும் வந்து 90 டிகிரி. To prove AD perpendicular to AB, அதே மாதிரி BC perpendicular to AB. அப்ப OBCங்கிறது வந்து ஒரு 90 டிகிரி. அதே மாதிரி OADங்கிறதும் இதுவும் வந்து ஒரு 90 டிகிரி, இதுவும் வந்து ஒரு 90 டிகிரி. அதுதான் வந்து கிவன்ல கொடுத்துட்டோம். டு ப்ரூவ் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? CD bisects AB. Next, proof. Line CD and AB வந்து இங்க என்ன ஆகுது? intersect ஆகுது. CB and AB intersect. இப்ப நம்ம இங்க வந்து ஒரு ஆங்கிள் நம்ம வந்து கொடுத்துருக்கோம்ல, ட்ரையாங்கிள் பிஓசியும் ட்ரையாங்கிள் ஏஓடி அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம்ல, இது வந்து வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸா இருக்குது. வெர்டிகலி இது ரெண்டுமே, இந்த ட்ரையாங்கிள் பிஓசியும் ட்ரையாங்கிள் ஏஓடியும் வந்து வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். அந்த ஆங்கிள்ஸ் எடுத்து எழுதலாம். ஆங்கிள் ஏஓடி ஈக்குவல் டு ஆங்கிள் பிஓசி. இது என்னது? வெர்டிகலி opposite angles. இப்ப in triangle BOC and triangle AOD, இதுல வந்து angle BOCயும் angle AODயும் வந்து vertically opposite angles நம்ம வந்து சொல்லியாச்சு. இப்ப இதுல வந்து ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் பியும் வந்து பெர்பெண்டிகுலர். ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் பியும் வந்து பெர்பெண்டிகுலர், ஈக்குவல் டு ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் பி. ஏன்னா இது வந்து பெர்பெண்டிகுலர். AD ஈக்குவல் டு பிசி. அப்ப AD ஈக்குவல் டு பிசி. AD ஈக்குவல் டு பிசி. ஏன்னா இது ரெண்டுமே வந்து என்ன கிவன் கொடுத்துட்டாங்க, இது வந்து கரஸ்பாண்டிங். ஸோ இதை கிவன் நம்ம எழுதிடலாம். நெக்ஸ்ட், இப்ப இதுல வந்து அந்த கண்டிஷன் வந்து நமக்கு கான்கிரண்ட் அப்படின்னு இந்த ட்ரையாங்கிள் பிஓசியும் ட்ரையாங்கிள் ஏஓடியும் நம்ம வந்து கான்கிரண்ட் நம்ம வந்து சொல்லணும். அப்ப இதுல வந்து இது வந்து ஒரு ஆங்கிள், இதுவும் ஆங்கிள், ஆங்கிள் இது வந்து சைடு, ஆங்கிள் சைடு. இதுல ட்ரையாங்கிள் பிஓசில. அதே மாதிரி ட்ரையாங்கிள் ஏஓடியில வந்து இது வந்து ஆங்கிள், இது வந்து ஆங்கிள், இதுவும் ஒரு ஆங்கிள், இது வந்து சைடு, ஆங்கிள் இது வந்து சைடு. சோ இதுல ட்ரையாங்கிள் ஏஓடி கான்கிரண்ட் ட்ரையாங்கிள் பிஓசி. இது வந்து என்ன ரூலு? ஏஏஎஸ் கான்கரன்ஸ் ரூல்.
ஆங்கிள் சைடு. ஸோ இது வந்து நம்ம ட்ரையாங்கிள் ஏஓடியும் ட்ரையாங்கிள் பிஓசியும் நம்ம வந்து கான்கிரண்ட்னு சொல்லியாச்சு. ஆங்கிள் சைடு. இப்ப ஏஓவும் அப்ப ஏஓவும் பிஓவும் அப்ப சிபிசிடி. சிபிசிடினா ஏஓ ஈக்குவல் டு பிஓ. இது வந்து சிபிசிடி. சிபிசிடினா கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்கிரண்ட் ட்ரையாங்கிள். இது வந்து என்னன்னா கரஸ்பாண்டிங் இது ஏஓவும் பிஓவும் அப்ப வந்து கரஸ்பாண்டிங் சைட்ஸ். அப்ப அது வந்து ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ இது நம்ம கான்கிரண்ட் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னாலே இது வந்து என்னதான் அர்த்தம், இது வந்து கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் நம்மளால சொல்லிட முடியும். ஏஓ ஈக்குவல் டு பிஓ, இது ரெண்டும் ஈக்குவல் லென்த்தா தான் இருக்கும். அப்ப hence proved CD bisects AB. CD bisects AB நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. இது கான்கிரண்ட்னு இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் நம்ம வந்து கான்கிரண்ட்னு சொல்லியாச்சு. AAS அதாவது ஆங்கிள் சைடு, இங்க ஆங்கிள் சைடு. ஸோ ஏஎஸ் கான்கிரன்ஸ் ரூல் படி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் நம்ம வந்து கான்கிரண்ட்னு சொல்லியாச்சு. ஸோ இப்ப ஏஓவும் பிஓவும் ஈக்குவல், ஏன்னா சிபிசிடி கான்கிரண்ட் கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்கிரண்ட் ட்ரையாங்கிள். அப்ப சிடி பைசெக்ஸ் ஏபி, இது ரெண்டும் வந்து பைசெக்ஸ், இது ரெண்டும் பைசெக்ட் பண்ணிருக்கு. ஏஓவும் பிஓவும் ஈக்குவல். இது வந்து நம்ம கான்கிரன்ஸ் சொல்லிட்டோம்னாலே இது வந்து ஈக்குவல் தான். இன்னைக்கு நம்ம கிளாஸ் 9 என்சிஆர்டி சாப்டர் 7 ட்ரையாங்கிள்ஸ்ல வந்து எக்ஸசைஸ் 7.1ல வந்து 4th சம் பார்க்கலாம். L and M are two parallel lines intersect by the another pair of parallel lines P and Q. Show that triangle ABC congruent triangle CDA. இப்ப வந்து இதுல வந்து L M இது வந்து L Mங்கிறது ஒரு parallel lines. இது இன்னொரு parallel linesம் இருக்குது. P Qங்கிறதும் வந்து parallel lines. இது ரெண்டுமே வந்து இன்னொரு parallel, அதாவது இந்த L Mங்கிறது வந்து இன்னொரு parallel lines, அதாவது P Qங்கிறத வந்து intersect பண்ணி இருக்குது. இப்ப triangle ABC, இது வந்து இந்த ABCங்கிற ஒரு ட்ரையாங்கிளும் CDA இந்த ட்ரையாங்கிள், இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே வந்து நம்ம கான்கிரண்ட் அப்படின்னு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். இப்ப LMங்கிறது parallel lines. இதுல இப்ப LMங்கிற parallel linesல ACங்கிறது வந்து டிரான்ஸ்வர்சல். அப்ப இது வந்து LMங்கிற இதுல வந்து parallel linesக்கு வந்து AC வந்து டிரான்ஸ்வர்சலா, அப்ப இந்த ஆங்கிளும் வந்து ஈக்குவலா இருக்கும். ஏன்னா இது வந்து என்னன்னா ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். அதே மாதிரி இந்த PQங்கிற parallel linesல வந்து PQ அப்படிங்கிற parallel linesல AC வந்து டிரான்ஸ்வர்சல். அதுல வந்து இந்த இதுவும் வந்து இந்த ஆங்கிளும் வந்து ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். சோ அது வந்து இந்த ரெண்டும் வந்து ஈக்குவலா இருக்கும். இந்த LM parallel linesல வந்து AC வந்து டிரான்ஸ்வர்சல். சோ இந்த ஆங்கிளும் வந்து ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். அதே மாதிரி PQ அப்படிங்கிற parallel linesல வந்து AC வந்து டிரான்ஸ்வர்சல். இதுல வந்து எந்த ஆங்கிள், இந்த ஆங்கிளும் வந்து ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். அது வந்து ஈக்குவலா இருக்கும். இப்ப எழுதுவோமா? given L parallel M and P parallel Q to prove triangle ABCயும் CDA இதுவும் வந்து இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் வந்து கான்கிரண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். CDA proof taking L parallel M. இந்த Lம் Mம் வந்து parallel lines. சோ இதுல வந்து ACங்கிறது டிரான்ஸ்வர்சல். AC is டிரான்ஸ்வர்சல். இப்ப இதுல வந்து நம்ம என்ன சொல்லிருக்கோம், LMங்கிறதுல AC வந்து டிரான்ஸ்வர்சல். அப்ப வந்து எது வந்து ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ், ACBயும் CADயும் வந்து AC
பியும் சிஏடியும் வந்து ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். இதில் நம்ம ட்ரையாங்கிள்னு போட்டுக்கலாம். ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் சிடிஏ. இப்போ எல் parallel எம் இதில் வந்து ஏசி வந்து டிரான்ஸ்வர்சல் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ டிரான்ஸ்வர்சல்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த ஆங்கிளும் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். அதை இப்போ எப்படி எழுதலாம், ஆங்கிள் டிஏபிஏசி ஈக்குவல் டு ஆங்கிள் பிஏசி. இது ஒரு பிஏசி, இது ஒரு ஆங்கிளா. அப்புறம் டிசிஏ இது வந்து ஒரு ஆங்கிள். அப்ப டிசிஏ இது என்னது, ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். அதனால இது வந்து ஈக்குவல் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். நெக்ஸ்ட் இதுல வந்து ஏசி ஈக்குவல் டு சிஏ. ஏன்னா ஏசிங்கிறது வந்து டிரான்ஸ்வர்சல், ஸோ ஏசி ஈக்குவல் டு சிஏ. நெக்ஸ்ட் இப்போ நம்ம எல் பேரலல் எம்னு நம்ம எடுத்திருக்கிறோம். அடுத்தது வந்து பி பேரலல் கியூ. இதுலயும் வந்து என்னன்னா ஏசி வந்து டிரான்ஸ்வர்சல். ஏசி இஸ் டிரான்ஸ்வர்சல். இப்ப இதுல எது வந்து இன்டீரியர் ஆங்கிள்ஸ், பி கியூல வந்து எது இன்டீரியர் ஆங்கிள்ஸ்னா இந்த ஆங்கிளும் இதுவும் வந்து ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். அப்ப இதுல வந்து என்னது, DCA ஈக்குவல் டு ADCAவும் ஆங்கிள் ACB இது வந்து ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். DCA இந்த ஆங்கிளும் ACB DCAவும் இந்த ஆங்கிளும் வந்து ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். இப்ப இதுல வந்து நம்ம என்ன சொல்லணும், ட்ரையாங்கிள் ஏபிசி கான்கரண்ட் ட்ரையாங்கிள் சிடிஏ இதை வந்து நம்ம வந்து சொல்லணும். அப்ப இது வந்து எந்த இதுன்னு பார்க்கலாம். இப்ப ட்ரையாங்கிள் ஏபிசில வந்து எது ஆங்கிள்னா இது ஆங்கிள் சைடு ஆங்கிள். அதே மாதிரி இந்த இதுல வந்து ஆங்கிள் சைடு ஆங்கிள். இதுல வந்து இது வந்து ஆங்கிள் சைடு ஆங்கிள். அதே மாதிரி இந்த இதுல வந்து ஆங்கிள் சைடு ஆங்கிள் சைடு ஆங்கிள். அப்ப ட்ரையாங்கிள் ஏபிசி கான்கரண்ட், நம்ம கான்கரண்ட் சொல்லியாச்சு. ட்ரையாங்கிள் சிடிஏ இது எந்த இதுபடி, ஆங்கிள் சைடு ஆங்கிள், கான்கரன்ஸ் ரூல். ஆங்கிள் இது வந்து ஒரு ஆங்கிள் சைடு ஆங்கிள், ஆங்கிள் சைடு ஆங்கிள். சோ ஏஎஸ்ஏ கான்கரன்ஸ். ட்ரையாங்கிள் ஏபிசியை நம்ம வந்து கான்கரண்ட் சொல்லிட்டோம். ஆங்கிள் ட்ரையாங்கிள் சிடிஏ ஹென்ஸ் ப்ரூவ்ட். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம் வந்து பார்க்கலாம். Line L is the bisector of an angle. Angle A and B is any point of L. BP and BQ are perpendiculars from B to the arms of angle A. Show that triangle APB congruent AQB. இந்த ட்ரையாங்கிளும் வந்து கான்கரண்ட்னு நம்மள வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பிபியும் பிக்யூவும் வந்து ஈக்குவல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்ப லைன் எல் வந்து இந்த ஆங்கிள் ஏ, இந்த லைன் எல் வந்து ஆங்கிள் ஏவை வந்து பைசெக்ட் பண்ணிருக்கு. இந்த லைன் எல் வந்து ஆங்கிள் ஏவை வந்து பைசெக்ட் பண்ணிருக்கு. இப்ப இதுல வந்து இந்த ஆங்கிளும் வந்து ஈக்குவல் அப்படின்னு வந்து இந்த ஆங்கிளும் இந்த
ஏபிபியும் ஏக்யூபியும் வந்து நம்மள என்ன சொல்லியிருக்காங்கன்னா கான்கிரண்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுல வந்து பிக்யூ வந்து பெர்பெண்டிகுலரா வந்து பிக்யூங்கிற இதுல வந்து பெர்பெண்டிகுலரா வந்து லைன் வந்து டிரா பண்ணி இருக்கிறாங்க. பில இருந்து கியூக்கு வந்து ஒரு 90 டிகிரி வந்து இருக்குது. அதே மாதிரி பில இருந்து பிக்கும் வந்து ஒரு லைன் வந்து பெர்பெண்டிகுலரா டிரா பண்ணி இருக்கிறாங்க. சோ இதுல இருந்து ஒரு 90 டிகிரி வந்து இருக்குது. ஓகே, இப்ப given L is இந்த எல்ங்கிற லைன் வந்து என்ன பைசெக்டர் ஆஃப் இந்த ஆங்கிள் ஏக்கு வந்து பைசெக்ட் பண்ணிருக்கு. அப்படின்னா ரெண்டு ஈக்குவலா இருக்கும், அதாவது ஈக்குவலா வந்து பிரிச்சிருக்குது. எல் இஸ் பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் ஏ. டு ப்ரூவ் என்ன சொல்லியிருக்காங்க, ட்ரையாங்கிள் ஏபிபி கான்கிரண்ட் ட்ரையாங்கிள் ஏக்யூபி, அதுக்கப்புறம் பிபி ஈக்குவல் டு பிக்யூ. நெக்ஸ்ட் ப்ரூஃப் ட்ரையாங்கிள் ஏபிபி இது வந்து ஒரு ட்ரையாங்கிள், ஏக்யூங்கிறது ஒரு ட்ரையாங்கிள், ரெண்டு ட்ரையாங்கிள் ஏக்யூபி. ஏபிபி ஏக்யூபி. இப்ப ஆங்கிள் ஏபிபி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏக்யூபி. ஆங்கிள் ஏபிபி ஈக்குவல் டு இது இந்த ட்ரையாங்கிளும் ஏக்யூபி இதுவும் வந்து இதுல வந்து எல்ங்கிற லைன் வந்து பைசெக்ட் பண்ணிருக்கு. பைசெக்ட்ஸ் ஆங்கிள் ஏ. இப்ப ஆங்கிள் பிஏபி ஈக்குவல் டு ஆங்கிள் QAB. இந்த ரெண்டு ஆங்கிள்ஸ்மே வந்து ஈக்குவல். ஏன்னா QAB இது வந்து ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ்மே வந்து பெர்பெண்டிகுலரா இருக்குது. பெர்பெண்டிகுலர். இப்ப இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ்க்குமே வந்து ஏபிங்கிறது வந்து காமன். அப்ப ஏபி அதாவது இந்த பிஏபிக்கும் QAB இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ்க்குமே வந்து ஏபிங்கிறது வந்து காமன். அப்ப ஏபி ஈக்குவல் டு ஏபி இது வந்து காமன். இப்ப நம்மள வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா ட்ரையாங்கிள் ஏபிபி அண்ட் ட்ரையாங்கிள் ஏக்யூபியை வந்து கான்கிரண்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இதுக்கு வந்து எந்த இது வந்து இதாகுதுன்னு பார்க்கலாம். இப்ப இதுல வந்து இப்ப இந்த ட்ரையாங்கிள்ல வந்து இது ஒரு ஆங்கிள் இதுவும் ஒரு ஆங்கிள், இது வந்து சைடு. அப்ப ஏஏஎஸ் கான்கிரன்ஸ் ரூல். இந்த ட்ரையாங்கிள்ல வந்து எது ஆங்கிள், இது வந்து ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள் சைடு. அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள்ல வந்து இது வந்து ஆங்கிள் சைடு. அப்ப ரெண்டு ஆங்கிள்ஸ் சைடு. அந்த சைடு வந்து எங்க இருக்குதுன்னு நம்ம வந்து பார்க்கணும். இது வந்து இதுக்கு உள்ளதான் வந்து இருக்குது. அப்ப இது வந்து ஒரு இந்த ட்ரையாங்கிள் வந்து இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள், இது சைடு. அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம்னா இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள், இது வந்து சைடு. அப்ப ஏஏஎஸ் கான்கிரன்ஸ் ரூல். அப்ப ட்ரையாங்கிள் ஏபிபி கான்கிரண்ட் ட்ரையாங்கிள் ஏக்யூபி வந்து ஏஏஎஸ் கான்கிரன்ஸ் ரூல். ஆங்கிள் சைடு, ஆங்கிள் சைடு. So AAS கான்கிரன்ஸ் ரூல். நெக்ஸ்ட் BP ஈக்குவல் டு BQ. இது வந்து சிபிசிடினா நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்கிரண்ட் ட்ரையாங்கிள். இது வந்து கரஸ்பாண்டிங் சைட்ஸ். இந்த பிபியும் பிக்யூவும் வந்து ஈக்குவலா தான் வந்து இருக்கும். ஏன்னா இது வந்து கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ்ங்கிறதுனால இது வந்து ஈக்குவலா தான் இருக்கும். இந்த பிபி பிக்யூ உங்களுக்கு அப்படியும் வந்து இது வந்து சிபிசிடின்னு சொல்ல தெரியல அப்படின்னா
இந்த பிபியும் பிக்யூவும் வந்து ஒரே மாதிரி வந்து பிளேஸ் ஆயிருக்கும். பிபி பிக்யூ அப்ப வந்து கரஸ்பாண்டிங் சைட்ஸ். அப்ப சிபி சிடி. அப்ப பிபி ஈக்குவல் டு பிக்யூ. பிபியும் பிக்யூவும் வந்து கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்கிரண்ட் ட்ரையாங்கிள். அப்ப ஹென்ஸ் ப்ரூவ்ட். இதுல வந்து நீங்க ஏஎஸ்ஏவா இல்ல ஏஏஎஸ்ஆ இல்ல எஸ்ஏஎஸ்ஆன்னு அந்த இதுல நமக்கு இது இப்ப இதுல வந்து இது வந்து ஆங்கிள் சைடு. அதனால இது ஏ, ரெண்டு ஆங்கிள் இருக்கு. இந்த ஆங்கிள் இதுலதான் வந்து இங்கதான் வந்து உள்ளதான் வந்து சைடு இருக்குது. அதனால ஏஏஎஸ். அத வந்து கொஞ்சம் கவனமா பாருங்க. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 9 மேக்ஸ்ல சிபிஎஸ்இ என்சிஆர்டி ட்ரையாங்கிள்ஸ் சாப்டர் 7 வந்து பார்க்கலாம். எக்ஸசைஸ் 7.1 அதுல வந்து 6th சம் வந்து பார்க்கலாம். In the given figure AC equal to AE, AB equal to AD and angle BAD equal to angle EAC, show that BC equal to DE. இப்போ வந்து கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா AC equal to AE அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க. AC equal to AC equal to AE ன்னு given கொஸ்டின்ல வந்து சொல்லிட்டாங்க. அடுத்தது AB equal to AD இதுவும் வந்து ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஆங்கிள் BAD equal to EAC இதுவும் வந்து கிவன்ல வந்து கொடுத்துட்டாங்க. ஷோ தட் BC equal to DE இது வந்து ஈக்குவல்னு நம்மள வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் நம்ம வந்து கான்கரண்ட் அப்படின்னு நம்ம சொன்னாதான் இந்த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து ஈக்குவல் அப்படின்னு நம்மளால வந்து சொல்ல முடியும். இப்ப இந்த பிசியோட ட்ரையாங்கிளை நம்ம வந்து டிரா பண்ணலாம். அதாவது இப்ப இந்த பிசி இருக்குல்ல, இதோட இருக்கிற அந்த ட்ரையாங்கிளை நம்ம வந்து டிரா பண்ணலாம். இப்ப பிசியோடனா அப்ப பிஏ பிசி. அப்ப இதோட ட்ரையாங்கிள் வந்து ஏபிசி. பிசியோட இருக்கிற அந்த ட்ரையாங்கிளை நம்ம டிரா பண்ணோம் அப்படின்னாக்க ட்ரையாங்கிள் ஏபிசி. அதே மாதிரி டில இருக்கிற அந்த ட்ரையாங்கிளையும் நம்ம வந்து டிரா பண்ணலாம். அப்ப டில இருந்து இ, அப்புறம் ஈல இருந்து ஏ, அதுக்கப்புறம் ஏல இருந்து டி. இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். இப்ப ஆங்கிள் BAD ஈக்குவல் டு ஆங்கிள் EAC. இந்த ட்ரையாங்கிள், இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே, அதாவது BADக்கும் EACக்கும் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே எது வந்து இந்த ஆங்கிள் வந்து காமன். அதாவது இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே இந்த ஆங்கிள்ங்கிறது காமன். இந்த ஆங்கிள் வந்து காமன். இந்த BADக்கும் EACக்கும் எது வந்து காமன்னா இந்த ஆங்கிள் வந்து காமன். சோ நம்ம என்ன எழுதலாம்? ஆங்கிள் BAD ஈக்குவல் டு ஆங்கிள் EAC. இப்ப இதுல இருந்து இந்த BAD இதுல இருந்து ஒரு ஆங்கிள் வந்து இதாகுது. அது என்னது? DAC. இதுல வந்து ஒரு ஆங்கிள் வந்து புதுசா வந்து இந்த ஆங்கிள் வந்து இதாகுது. இந்த BAD இல்ல இதுல வந்து புதுசா ஒரு ஆங்கிள் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்ப DAC அதை நம்ம எழுதணும். BAD பிளஸ் DAC ஈக்குவல் டு இந்த EAC. இதுல வந்து இந்த EACல வந்து எந்த இதாகுது? DAC. சோ அதையும் நம்ம எழுதணும். இப்ப BACங்கிறது நமக்கு வந்து இந்த ரெண்டு இதையும் நம்ம ஆட் பண்ணோம்னா, அதாவது BADயும் DACயும் இத ரெண்டையும் நம்ம வந்து இந்த இதையும் நம்ம ஆட் பண்ணா நமக்கு என்ன ஆங்கிள் வந்து கிடைக்குது? BAC அப்படின்னு நமக்கு வந்து கிடைக்குது. BAC.
பிஏசி இந்த ஆங்கிள் வந்து நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி ஆங்கிள் இஏசியையும் டிஏசியையும் பிளஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த இது கிடைக்கும்? டிஏஇ இது வந்து நமக்கு கிடைக்கும். இஏசியையும் ஆங்கிள் இஏசியும் டிஏசியும் இது ரெண்டையும் நம்ம வந்து பிளஸ் பண்ணோம் அப்படின்னா ஆங்கிள் டிஏஇ இது வந்து கிடைக்கும். அப்ப இதை நம்ம வந்து ஈக்குவேஷன் டிஏஇ ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் நம்ம வந்து கான்கரண்டா இருந்தாதான் இந்த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து ஈக்குவல்னு சொல்ல முடியும். இந்த பிசியும் இந்த டிஇயும் வந்து நம்ம வந்து கரஸ்பாண்டிங் சைட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும். சிபிசிடின்னு நம்மளால சொல்ல முடியும். அப்ப இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸையும் நம்ம வந்து கான்கரண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். அப்ப இன் ட்ரையாங்கிள் ஏ இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் ஏடிஇ இதுல வந்து என்ன கொடுத்துட்டாங்க? கிவன் என்ன கொடுத்துட்டாங்க? ஏசி ஈக்குவல் டு ஏஇ வந்து கிவன் கொடுத்துட்டாங்க. ஏசி ஈக்குவல் டு ஏஇ இது வந்து கிவன் அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க. அதனால இதை நம்ம வந்து கிவன் எழுதிக்கலாம். அடுத்தது டிஏசி ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்து நம்ம புதுசா நம்ம வந்து கண்டுபிடிச்சுக்கிறோம். இதையும் நம்ம வந்து ஆட் பண்ணும்போது நமக்கு இதையும் நமக்கு ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? டிஏசியும் பிஏசியும் டிஏஇயும் இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? பிஏசி ஈக்குவல் டு இதை ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? இஏசியும் இந்த டிஏசியும் இதை ரெண்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? டிஏஇ அதை நம்ம வந்து எழுதுறோம். டிஏஇ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 இதை நம்ம வந்து எழுதுறோம். நெக்ஸ்ட் வேற என்ன கிவன் கொடுத்துட்டாங்க? ஏபி ஈக்குவல் டு ஏடி இதுவும் வந்து நமக்கு வந்து கிவன்லேயே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதை நம்ம வந்து கிவன் அப்படின்னு நம்ம எழுதுறோம். இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி இருக்கா, அடுத்தது ஏடிஇ இது ரெண்டையும் நீங்கள் வேற கலரில் இது பண்ணால் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ ட்ரையாங்கிள் ஏபிசி இருக்கு. இப்போ இதில் வந்து எது வந்து சைடு? இது வந்து சைடு, இது வந்து ஆங்கிள், இது வந்து இந்த ஏபிசியில் வந்து இது வந்து ஆங்கிள், இது சைடு, இது ஆங்கிள், இது வந்து சைடு, இது வந்து சைடு. அதே இந்த ஏபிசியில் வந்து எது வந்து சைடு? ஆங்கிள், சைடு. அதே மாதிரி இந்த ஏடிஇல வந்து எது வந்து சைடு? இது சைடு, ஆங்கிள், இது வந்து சைடு, ஆங்கிள், இது வந்து சைடு, இது வந்து சைடு, ஆங்கிள், இது வந்து சைடு. ஏடிஇல வந்து அப்ப எஸ் எஸ் ஏ எஸ் சைடு, ஆங்கிள், சைடு. அப்ப ட்ரையாங்கிள் ஏபிசி கான்கிரண்ட் ட்ரையாங்கிள் ஏடிஇ எதுபடி? எந்த ரூல் படி? எஸ்ஏஎஸ் கான்கரன்ஸ் ரூல். அப்ப இதை நம்ம வந்து கான்கரண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியாச்சு. இப்ப இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும், அதாவது இந்த ஏபிசியும் இந்த ஏடிஇயும் நம்ம வந்து எஸ்ஏஎஸ்ன்னு சொல்லியாச்சு, எஸ்ஏஎஸ் ரூல்னு சொல்லியாச்சு. ஏன்னா இது சைடு, இது ஆங்கிள், இது சைடு. அதே மாதிரி இந்த ஏடியில வந்து ஏடிஇ இதுல வந்து இது சைடு, ஆங்கிள், சைடு இதுன்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே நம்ம வந்து எஸ்ஏஎஸ் கான்கரன்ஸ் ரூல் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. அப்ப இதோட இந்த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் இந்த பிசியும் இந்த டிஇயும் இது என்னது? கரஸ்பாண்டிங் சைட்ஸ். ஏன்னா இது ரெண்டும் வந்து எஸ்ஏஎஸ் ரூல் படி கான்கரண்ட் ட்ரையாங்கிள் நம்மளால சொல்லியாச்சு. அப்ப இந்த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் இந்த பிசியும் டிஇயும் என்னது? ஈக்குவல் தான். பிசி ஈக்குவல் டு டிஇ. ஏன்னா இது வந்து கரஸ்பாண்டிங் சைட்ஸ். அப்ப நம்ம இதை எப்படி எழுதலாம்? சிபிசிடின்னு எழுதலாம். சிபிசிடினா கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்கரண்ட் ட்ரையாங்கிள். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே நம்ம வந்து
SAS கான்கரன்ஸ் ரூல்னு சொல்லியாச்சு. ஸோ இதோட அந்த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் பிசி ஈக்குவல் டு டிஇ, அப்போ சிபிசிடின்னு எழுதி ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு நம்ம வந்து எழுதிடலாம். இன்னைக்கு நம்ம கிளாஸ் 9 ட்ரையாங்கிள்ஸ் சாப்டர் 7ல் எக்ஸசைஸ் 7.1ல் 7th சம் வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து 6 சம்ஸ் நம்ம வந்து பார்த்தாச்சு. 1 2 3 4 5 6 சம்ஸ் வந்து பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து 7th சம் பார்க்கலாம். AB is a line segment of and P is its midpoint. D and E are the points on the same side of AB such that angle BAD equal to ABE and angle EPA equal to angle DPA. இதில் நம்மளை வந்து என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ட்ரையாங்கிள் டிஏபி கான்கிரண்ட் ட்ரையாங்கிள் இபிபி அதுக்கப்புறம் ஏடி ஈக்குவல் டு பிஇ இதை நம்மளை வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் வந்து ஏபிங்கிறது வந்து ஒரு லைன் செக்மெண்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஏபிங்கிறது ஒரு லைன் செக்மெண்ட்டு, அதில் பிங்கிறது ஒரு மிட் பாயிண்ட்டு. அப்போ ஏபிங்கிறது வந்து லைன் செக்மெண்ட்டு, அதில் பி வந்து மிட் பாயிண்ட் அப்படின்னா ஏபி ஈக்குவல் டு பிபி. ஓகே, இப்போ நம்ம வந்து கிவன் எழுதிக்கலாம். கிவன் பி இஸ் மிட் பாயிண்ட் ஆஃப் இந்த பிங்கிறது ஏபிக்கு வந்து ஒரு மிட் பாயிண்ட். அப்போ பி இஸ் மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி. அப்போ ஏபி ஈக்குவல் டு பிபி அப்படின்னு சொல்லிடலாமா? ஏபி ஈக்குவல் டு பிபி. இந்த ஏபிங்கிற லைன் செக்மெண்ட்டுக்கு பிங்கிறது ஒரு மிட் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு அவங்க வேற என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? ஆங்கிள் பிஏடி ஈக்குவல் டு ஆங்கிள் இதெல்லாமே given. ஆங்கிள் ஏபிஇ, ஆங்கிள் பிஏடி, ஆங்கிள் பிஏடி, அடுத்தது ஆங்கிள் ஏபிஇ இது வந்து ஈக்குவல்னு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஆங்கிள் இபிஏ ஈக்குவல் டு ஆங்கிள் டிபிபி, ஆங்கிள் EPA equal to angle DPB. நெக்ஸ்ட் நம்ம வந்து எதை ப்ரூஃப் பண்ணணும்னா ட்ரையாங்கிள் DAP கான்கிரண்ட் ட்ரையாங்கிள் EBP அதே எழுதியாச்சு. இப்போ ப்ரூஃப் போயிடலாம். இப்போ இந்த ஆங்கிள் எடுத்து எழுதலாம். EPA ஈக்குவல் டு ஆங்கிள் DPB இது எழுதியாச்சா? இப்போ EPA இன்னொன்று வந்து ஆங்கிள் DPB. இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை நல்லா எழுதி ஓகே, இதை உங்களுக்கு ஹைலைட் பண்ணுறதுக்காக இப்படி இது பண்ணுறேன். இப்போ ஆங்கிள் இபிஏ, இப்போ ஆங்கிள் இபிஏ, இப்போ இந்த இதில் வந்து இது தெரியும், இந்த ஒரு இடம் தெரியும், இந்த ஒரு இடம் தெரியும், ஆனால் இந்த இது நமக்கு தெரியலை. அப்போ இந்த இதை தான் நம்ம எழுதுகிறோம். இபிஏல இந்த இதுவும் தெரியுது. அப்போ இந்த நடுவில் உள்ள ஆங்கிள் வந்து நமக்கு தெரியல, அதனால நம்ம வந்து அதை வந்து நம்ம எடுத்து எழுதணும். இதை வந்து நம்ம வந்து டிபிஇ இப்படின்னு எழுதலாம், இல்லைனா இபிடி இப்படின்னு எழுதலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த இதை எழுதிடலாம். இபிஏ ப்ளஸ் இப்போ இந்த நடுவில் உள்ளது நமக்கு தெரியல, ஸோ அதை வந்து இதையும் இபிஏவும் இதுவும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணாதான் இது வரும். அப்போ டிபிஇ இதை நம்ம வந்து ப்ளஸ் பண்ணணும். ஆங்கிள் டிபிஇ இல்லைன்னா இபிடி இப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு ஆங்கிள் டிபிபி
இதுல நமக்கு வந்து எந்த இது நமக்கு தெரியல, DDPE இதுலயும் நமக்கு வந்து இந்த இது நமக்கு தெரியல, நம்ம அதனால அதை எழுதுறோம் DPE. இப்ப EPA DPE DPB plus angle DPE இது எழுதியாச்சா. நெக்ஸ்ட் இதுல வந்து இப்ப இதையும் EPAவும் DPEயும் பிளஸ் பண்ணோம்னா, அதாவது EPA இதுவும் DPE இதையும் நம்ம வந்து பிளஸ் பண்ணோம் அப்படின்னா DPA இதே நம்ம பிளஸ் பண்ண வரும் DPA angle DPA equal to இப்ப DPB plus DPE இதை ரெண்டையும் நம்ம வந்து பிளஸ் பண்ணோம் அப்படின்னாக்க, இந்த சைடும் நம்ம பிளஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து EPB அதாவது இதையும் நம்ம வந்து பிளஸ் பண்றோம். அப்ப என்ன வரும், இந்த சைடும் நம்ம பிளஸ் பண்ணோம்னா EPB. இப்ப இந்த இதுல EPAவும் DPEயும் பாருங்க, EPA இதுவும் DPE இதுவும் நம்ம பிளஸ் பண்ணும்போது DPA இது ரெண்டுத்தையும் நம்ம பிளஸ் பண்ணும்போது இந்த சைடு வருதா, அதே மாதிரி தான் இந்த சைடும். இப்ப DPBயும் இந்த ரெண்டு சைடு பண்றோமா, அப்ப இந்த ரெண்டு சைடுல DPBயும் DPEயும் இது ரெண்டையும் நம்ம பிளஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், EPB. ஏன்னா இது ரெண்டுத்தையும் நம்ம பிளஸ் பண்றோம், அதை தான் எழுதுறோம். இப்ப in triangle DAP and இது நம்ம வந்து DAPயும் ட்ரையாங்கிள் EBPயும் நம்ம வந்து கான்கரண்ட்னு நம்ம சொல்லணும். அப்ப ட்ரையாங்கிள் EBP. இப்ப இதுல நம்ம வந்து கிவன் நம்ம எழுதிடலாம். இந்த ஆங்கிள் BAD ஈக்குவல் டு ஆங்கிள் ABE இது வந்து கிவன், இதை நம்ம எழுதிடலாம். நெக்ஸ்ட் இந்த DPAவும் EPBயும் இது நம்ம வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்திருக்கோம். ஸோ இதையும் நம்ம வந்து எழுதுறோம். DPA ஈக்குவல் டு ஆங்கிள் EPB இதை வந்து ஃப்ரம் ஈக்குவேஷன் 1ல இருந்து எடுத்திருக்கோம். இப்போ இது எப்படி வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதையும் ப்ளஸ் பண்ணுறோம், இதையும் ப்ளஸ் பண்ணுறோம். அப்போ இந்த DPAவும் EPBயும் வந்திருக்கு. ஸோ அதை தான் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ நம்ம இதை வந்து கான்கிரண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். ஸோ அதை நம்ம வந்து பார்க்கலாம். இது எப்படி ஆங்கிள் DPA வந்து இப்போ இதில் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த DAPல இந்த ட்ரையாங்கிள் DAPல வந்து எது ஆங்கிள் எது சைடு எதுன்னு பார்த்தலாம். DAP ஓகேவா. ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள். இந்த DAPல எது வந்து ஆங்கிள், ஃபஸ்ட்டு இது வந்து DAPல இது ஒரு ஆங்கிள், அதே மாதிரி இது ஒரு சைடு, அதே மாதிரி இதில் வந்து இந்த DAPல வந்து இது வந்து ஆங்கிள். ஸோ ஆங்கிள் சைடு ஆங்கிள். இப்போ ட்ரையாங்கிள் EBPல பார்க்கலாமா. EBP அதே மாதிரி இப்போ ட்ரையாங்கிள் EBPல வந்து பார்க்கலாம். EBP இது இந்த ட்ரையாங்கிளில் வந்து எது சைடு அப்படின்னா இது EBP, இதை மறைச்சிக்கோங்க. அப்போ இதில் எது ஆங்கிள், இது வந்து ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள், இது வந்து சைடு, இது வந்து ஆங்கிள். அதாவது இது ஒரு ஆங்கிள், இது சைடு, இது ஆங்கிள்.
ஸோ ASA. அப்போ ட்ரையாங்கிள் DAP கான்கரண்ட் ட்ரையாங்கிள் EBP. இப்போ இதுக்கு நம்ம என்னென்ன எழுதலாம்? ASA கான்கரன்ஸ் ரூல். இப்போ நெக்ஸ்ட் AD ஈக்குவல் டு BEன்னு நம்ம சொல்லிடலாம். AD ஈக்குவல் டு BEன்னு சொல்லிடலாம். ஏன்னா AD ஈக்குவல் டு BE, ஏன்னா இது வந்து CPCTனா கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்கரன்ஸ் ட்ரையாங்கிள். இப்போ இந்த ட்ரையாங்கிள் DAPயும் EBPயும் கான்கரன்ஸ் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சுனாலே இந்த ADயும் BEயும் வந்து கரஸ்பாண்டிங் சைட்ஸ். ஸோ இது வந்து நம்ம கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்கரன்ஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடலாம். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த ஏபிங்கிறது லைன் செக்மெண்ட்டு, இதில் வந்து P வந்து மிட் பாயிண்ட்டு. இந்த ஏபிக்கு வந்து P வந்து மிட் பாயிண்ட். அப்போ AP ஈக்குவல் டு பிபின்னு நம்மளால சொல்ல முடியும். இப்போ அவங்க வந்து கிவன் என்ன கொடுத்துட்டாங்க? ஆங்கிள் BAD ஈக்குவல் டு ஆங்கிள் ABE. இதெல்லாம் வந்து கிவன் கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து ட்ரையாங்கிள் DAPயும் ட்ரையாங்கிள் EBPயும் நம்ம வந்து கான்கரன்ஸ் நம்ம சொல்லணும். ஸோ இதை நம்ம வந்து எடுத்து எழுதுகிறோம். இப்போ இந்த EPAவும் DPBயும் இதை நம்ம வந்து எழுதுகிறோம். இப்போ இந்த EPA இதில் வந்து இது மட்டும் நமக்கு தெரியுது, இது தெரியல. அதனால் இதையும் நம்ம ப்ளஸ் பண்ணுறோம். அப்போ EPA DPE இல்லைன்னா EPD இப்படின்னு எழுதிக்கலாம். EPA இல்லைன்னா EPD இல்லைன்னா DPE எப்படினாலும் நம்ம எழுதிக்கலாம். இதை ரெண்டுத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து நமக்கு DPAன்னு வருது. அதாவது ப்ளஸ் பண்ணுறோன்னா இதையும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணுறோம். அப்போ DPA இப்படி வருதா? அதே மாதிரி இந்த சைடு பண்ணும்போது என்ன ஆகும்னா EPB. அதுதான் ஈக்குவேஷன் 1. ஸோ இதையும் ப்ளஸ் பண்ணும்போது புரிஞ்சுக்கோங்க, இதுவும் நம்ம ப்ளஸ் பண்ணுறோம். அப்போ வந்து இதுவும் அதாவது இது ஃபுல்லாக. அப்போ DPA. அப்போ இந்த சைடு நம்ம EPBக்கு நம்ம இது அதாவது இந்த DPB இதை நம்ம எடுக்கும்போது இந்த இது நமக்கு தெரியல. அப்போ EPB இல்லைன்னா BPE இப்படின்னு எழுதிக்கலாம். எப்படினாலும் நம்ம எழுதிக்கலாம். ஸோ அதை நம்ம வந்து ப்ளஸ் பண்ணுறோமா, அதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துருக்குறோம். இப்போ ட்ரையாங்கிள் இதை வந்து நம்ம DAPயும் EBPயும் நம்ம வந்து கான்கரண்ட்டுன்னு சொல்லணும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த கிவன் எழுதுகிறோம், இந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதுகிறோம். இதில் வந்து இந்த DAP இந்த DAPயில் எது இதுனாக்க இந்த DAP இது ஒரு ட்ரையாங்கிள் தானே. அப்போது இதில் ஆங்கிள், இது சைடு, இது ஆங்கிள். அதே மாதிரி EPB இந்த ட்ரையாங்கிள் இப்படி பாருங்க, இப்படி வச்சு பார்க்கும்போது நமக்கு தெரியும் இது ஆங்கிள், சைடு, ஆங்கிள். அப்போ ASA கான்கரன்ஸ் ரூல். இப்போ இது இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் நம்ம கான்கரன்ஸ்னு சொல்லிட்டுனாலே இந்த ADயும் BEயும் இந்த பாருங்க, இந்த ADயும் இந்த BEயும் கரஸ்பாண்டிங் சைட்ஸு. ஸோ அது வந்து நம்ம வந்து CPCT அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிடலாம். இன்னைக்கு நம்ம கிளாஸ் 9 NCERTயில் சாப்டர் 7 ட்ரையாங்கிள்ஸ் இதில் வந்து எக்ஸசைஸ் 7.1ல் 8th சம் வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து 7 சம்ஸ் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் 8th சம் பாருங்கள். இன் ரைட் ட்ரையாங்கிள் ABC, ரைட் ஆங்கிள் at C, B is the midpoint of hypotenuse AB, C is joined to M and produce to the point D such that DM equal to CM. Point D is joined to point B. Triangle AMC congruence BMD. இது வந்து நம்ம வந்து கான்கரண்ட் அப்படின்னு நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணணும். அதாவது AMCயையும் BMDயையும் நம்ம வந்து கான்கரண்ட் அப்படின்னு நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம வந்து கிவன் எழுதிக்கலாம்.
given ACB angle ACB equal to 90 degree. ஏன்னா இது ACB இதுலயே அவங்க என்ன இந்த சைடு வந்து அப்ப நமக்கு 90 டிகிரி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ 90 டிகிரி. இதுல வந்து இந்த எம்ங்கிறது வந்து மிட் பாயிண்ட். எதோட மிட் பாயிண்ட்? ஏக்கும் பிக்கும் உள்ள ஒரு மிட் பாயிண்ட். ஸோ நம்ம அதையும் எழுதுறோம். M is the midpoint of M. இந்த ABங்கிறதுல வந்து Mங்கிறது ஒரு மிட் பாயிண்ட். அப்ப AM equal to BM அப்படின்னு எழுதலாமா? AM equal to BM 1 equation 1. அப்புறம் DM equal to CM. இதுவும் ஈக்குவலுங்கும் போது இதுவும் ஈக்குவல் தானே. ஸோ DM அதாவது இந்த ஏபிங்கிற ஒரு இதில் வந்து எம்ங்கிறது ஒரு மிட் பாயிண்ட். அப்போ ஏஎம் ஈக்குவல் டு பிஎம்னு எழுதிடலாம். சிஎம் ஈக்குவல் டு டிஎம் அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 2 ப்ரூவ். என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? ட்ரையாங்கிள் ஏஎம்சி கான்கரண்ட் ட்ரையாங்கிள் பிஎம்டி. இதை வந்து அதாவது ஏஎம்சியையும் பிஎம்டியையும் நம்மளை வந்து கான்கரண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ப்ரூஃப் போயிடலாம். லைன்ஸ் சிடியும் ஏபியும் இன்டர்செக்ட் ஆயிருக்கு. அதாவது லைன்ஸ் சிடிங்கிறது ஒரு லைனு, ஏபிங்கிறது ஒரு லைனு. ஸோ சிடியும் ஏபியும் இன்டர்செக்ட் ஆயிருக்கு. எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆயிருக்கு? எம்ங்கிற ஒரு இடத்துல வந்து இன்டர்செக்ட் ஆயிருக்கு. ஸோ லைன்ஸ் சிடி அண்ட் ஏபி இன்டர்செக்ட். இன்டர்செக்ட்னா ரெண்டும் அதில் வந்து மீட் பண்ணியிருக்கு. ஸோ அதான் வந்து இன்டர்செக்ட். நெக்ஸ்ட்டு ஆங்கிள் ஏஎம்சி. ஏஎம்சியும் ஆங்கிள் பிஎம்டி இது ரெண்டுமே வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். இந்த ஏஎம்சியும் ஏஎம்சி பிஎம்டி பி இங்கே எம்டி. நான் வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இதை எடுத்து போடுறேன். அதாவது ஏஎம்சி இது வந்து ஒரு ஆங்கிள், பிஎம்டி இதுவும் ஒரு ஆங்கிள். ஸோ இது ரெண்டுமே வந்து வெர்டிக்கலாக ஆப்போசிட்டாக இருக்குது. அதை தான் நம்ம எழுதுகிறோம். ஸோ ஏஎம்சி ஈக்குவல் டு பிஎம்டி இது வந்து வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். இதை நம்ம வந்து 3ன்னு எழுதிக்கலாம். அப்போ ட்ரையாங்கிள் ஏஎம்சி அண்ட் ட்ரையாங்கிள் பிஎம்டி இதில் வந்து ஏஎம் ஈக்குவல் டு பிஎம் நம்ம எடுத்துருக்கோமா? ஸோ அதை எடுத்து எழுதிக்கலாம். ஏஎம் ஈக்குவல் டு பிஎம் ஃப்ரம் ஈக்குவேஷன் 1. அடுத்தது 3. இந்த இது எழுதியிருக்கோமா? இந்த ஏஎம்சியும் பிஎம்டி இதையும் நம்ம எழுதிக்கலாம். ஆங்கிள் ஏஎம்சி ஈக்குவல் டு ஆங்கிள் பிஎம்டி இது நம்ம வந்து ஃப்ரம் ஈக்குவேஷன் 3லேருந்து எடுத்திருக்கோம். இப்போ 2 வந்து டிஎம் ஈக்குவல் டு சிஎம் இது வந்து ஈக்குவேஷன் அதாவது ஃப்ரம் 2லேருந்து ஈக்குவேஷன் 2லேருந்து எடுத்திருக்கோம். இப்போ இது ரெண்டுமே வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் தான். இப்போ ஏஎம் ஈக்குவல் டு டிஎம், ஏஎம் ஈக்குவல் டு பிஎம், சிஎம் ஈக்குவல் டு டிஎம் அப்படின்னாச்சா? ஸோ இதில் வந்து நம்ம வந்து எஸ்ஏஎஸ் இந்த இப்போ இதை நம்ம வந்து ட்ரையாங்கிள் ஏஎம்சியும் ட்ரையாங்கிள் பிஎம்டியும் நம்ம கான்கரண்ட்னு சொல்லணும். இப்போ ஏஎம்சியில் பாருங்கள், இதில் வந்து இந்த ஏஎம்சியில் நம்ம கான்கரண்ட்னு சொல்லணும். அப்போ இது வந்து சைடு, ஏஎம்சியில் இது வந்து சைடு, இது வந்து ஆங்கிள், இது வந்து சைடு.
ஸோ சைடு ஆங்கிள் சைடு. அப்போ இது வந்து SAS கான்கரன்ஸ் ரூல். அதே மாதிரி இந்த சைடு பார்த்துடலாம். BMD இதில் வந்து இந்த இடம் வந்து சைடு, இது வந்து ஆங்கிள், இது வந்து சைடு. அப்போ SAS கான்கரன்ஸ். ட்ரையாங்கிள் AMC congruent, triangle BMD SAS congruence rule. சைடு ஆங்கிள் சைடு சொல்லியாச்சா? சைடு ஆங்கிள் சைடு. ஏஎம்சிக்கு பிஎம்டிக்கு இது வந்து சைடு, இது ஆங்கிள் சைடு. ஸோ SAS கான்கரன்ஸ் ரூல் படி இது நம்ம வந்து கான்கரன்ஸ், இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் வந்து கான்கரண்ட்னு ப்ரூவ் பண்ணியாச்சு.